பத்திரிக்கையில இருந்தா என்ன வேணாலும் செய்வியா? அவன் நிச்சயம் இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். போய் தேடி பாரு. நீ இந்த பக்கம் போ. இந்தாங்கம்மா காஃபி. என்னது இது? கொரியர் நேத்து வந்ததுமா. இனிமே எனக்கு ஏதாவது இது மாதிரி வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்கம்மா. போய் என் போனை கொண்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. நீ போ. என்ன டாக்டர், நான் அனுப்பிச்ச கொரியர் வந்ததோ? வந்தது. என்ன அது? ஏதோ ஆசிட் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன், அதான் ஃபோன் பண்ணேன். நான் அனுப்பிச்ச திரவத்தின் பேரு மெய்முடக்கி சாறு. மெய்முடக்கி சாரா? அப்படின்னா என்ன? பழங்காலத்துல சித்தர்கள் மனிதர்களை வசியப்படுத்துறதுக்கு வசியப்படுத்துற முறை, உணர்வுகளை கட்டி போடுற முறைன்னு நிறைய விஷயத்துக்கு மூலிகைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மூலிகை வகையை சேர்ந்ததுதான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்ச மெய்முடக்கி சாறு. எந்த பர்பஸுக்காக நான் உங்ககிட்ட அந்த மருந்து கேட்டிருந்தேனோ அந்த விஷயம் இந்த மெய்முடக்கி சாறால எனக்கு நடக்குமா? கண்டிப்பா. சாதாரண தண்ணியில இந்த திரவத்தை கலந்து யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல அவரு ஜட மாதிரி ஆயிடுவார். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, பழங்கால சித்தர்களோட அரிய கண்டுபிடிப்பு இது.
சிறிய பிராணிகளான எலி, முயல் இதுக்கெல்லாம் இந்த வேர் பட்டாலே ஐம்புலங்களும் அடங்கி சுருண்டு படுத்துரும். மனுஷங்களுக்கும் இதே பவர் வேலை செய்யணும்னா இத தண்ணியில கலந்து கொடுக்கணும். அப்படி ஜட மாதிரி ஆனவங்கள திரும்ப சகஜ நிலைக்கு கொண்டு வரதுன்னா எப்படி? அதுக்கு இன்னொரு மூலிகை இருக்கு. அதுக்கு பேரு நிஷ்கலங்கம். அந்த வேரோட சாறு எடுக்கிற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை அடுத்த வாரம் அனுப்புறேன். சரி, அப்புறம் பெரிய நம்பூதிரி வந்துட்டாரா? இன்னும் வரல. அவர் வந்தா நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க. சொல்றேங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க? இந்த மருந்த கெட்ட வேலைகளுக்கு ஏதாவது உபயோகப்படுத்த போறீங்களா? இல்லைங்க, மனிதர்களுக்கு நல்லது பண்ற ஒரு உன்னதமான வேலைக்கு தான் இதை உபயோகப்படுத்த போறேன். நல்லதுங்க. இது எங்க மூலிகை ஆசிரமத்தில் இருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்கன்னு பெரிய நம்பூதிரி சொல்ல சொன்னாரு. கண்டிப்பா தெரிய வராதுங்க. நன்றி. நன்றி. இது உண்மையிலேயே வேலை செய்யுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் புரியலையே. மா, சொல்லுங்கம்மா. என்ன சமைக்கணுமா? பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணேன். சரிம்மா.